எஸ்பிஐ அக்கௌண்ட்ல இருந்து திடீர்னு 436 ரூபாய் வந்து பிடிக்கிறாங்களா? இதுக்கு என்ன காரணமா இருக்கு? இதை எப்படி தடுக்கிறது? இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பத்தி இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். சோ எஸ்பிஐ அக்கௌண்ட் வச்சிருக்கவங்களுக்கு இந்த ஒரு பிரச்சனை வந்து ஃபேஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அடிக்கடி வந்து அவங்களுடைய அக்கௌண்ட்ல இருந்து அமௌண்ட் பிடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. சோ இதுக்கு வந்து நிறைய காரணங்கள் வந்து இருந்துகிட்டு தான் இருக்கு. ஒண்ணு வந்து நீங்க வந்து ஏடிஎம் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு வந்து அமௌண்ட் பிடிப்பாங்க. நீங்க வந்து அதுல அமௌண்ட் எல்லாம் எடுக்கிறீங்க, நீங்க வந்து டிரான்சாக்ஷன் எல்லாம் பண்றீங்க அப்படின்னா அதுக்கு சேவை கட்டணமா வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து பிடிப்பாங்க. சோ இது வந்து நம்ம நார்மலான யூசேஜ்க்காக இருக்கிறது. ஆனா பர்டிகுலரா 436 ரூபாய் வந்து திடீர்னு பிடிக்கிறாங்க, திடீர்னு வந்து பிடிக்கிறாங்க. இதுக்கு என்ன காரணமா இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, சப்போஸ் நீங்க ஏதாவது ஒரு திட்டத்துல இருக்கீங்க அப்படின்னா இந்த அமௌண்ட் வந்து பிடிக்கிறாங்க. சோ என்ன திட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க மத்திய அரசோட இந்த ஒரு காப்பீட்டு திட்டம் போட்டிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த 436 ரூபாய் பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ அது என்ன திட்டம் அப்படின்னு பார்க்கும்போது, மத்திய அரசுடைய பிரதான் மந்திரி ஜீவன் ஜோதி பீம யோஜனா அப்படின்றதுதான் இந்த ஒரு திட்டமாவும் இருக்கு. இந்த திட்டத்துல வந்து நீங்க ஜாயின் பண்ணிருக்கீங்க அப்படின்ற பட்சத்துல உங்களுக்கு இயர்லி ஒன்ஸ் வந்து அதோடைய பிரீமியம் அமௌண்ட் வந்து பிடிப்பாங்க. சோ அதுதான் இந்த 436 ரூபாய் அப்படின்ற ஒரு அமௌண்டாவும் இருக்கு. சோ இதுதான் உங்களுடைய எஸ்பிஐ அக்கௌண்ட்ல இருந்து திடீர்னு அமௌண்ட் பிடிக்கிறதாவும் இருக்கும். மத்தபடி பிடிக்கிறாங்க அப்படின்னா நீங்க ஏடிஎம் யூஸ் பண்றீங்க, இல்ல வேற ஏதாவது நீங்க வந்து ஒரு டிரான்சாக்ஷன் யூஸ் பண்றீங்கன்னா அதுக்காகவும் இருக்கும். சோ இந்த மாதிரி நிறைய பர்பஸ்க்காக அமௌண்ட் வந்து பிடிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. சோ இந்த ஒரு திட்டம் அப்படின்னு பார்க்கும்போது 18 வயதுல இருந்து 50 வயது இருக்க யாருனாலும் இந்த ஒரு திட்டத்துல வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். சோ நீங்க எஸ்பிஐ மூலியமா வந்து ஜாயின் பண்றீங்க அப்படின்னா உங்களுடைய அக்கௌண்ட்ல இருந்து ஆட்டோ டெபிட் மூலியமா இயர்லி ஒன்ஸ், அதுவும் மே 31க்கு முன்னாடி இல்லைன்னா மே 31 இந்த டைம்ல வந்துட்டு உங்களுடைய அமௌண்ட் வந்து பிடிச்சுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இன்சூரன்ஸ் நீங்க போட்டிருக்கீங்க அப்படின்ற பட்சத்துல நீங்க இறந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 லட்சம் ரூபாய் வரலுமே காப்பீட்டு தொகையும் வழங்கிட்டு இருக்காங்க. சோ இதுவுமே உங்களுடைய எஸ்பிஐ அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க அப்படின்னா அதுல ஃபர்தரா வந்து ப்ராசஸ் எல்லாம் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு அந்த 2 லட்சம் ரூபாய் அமௌண்ட்டும் வந்துடும். சோ இந்த ஒரு திட்டத்துல நீங்க ஜாயின் பண்ணிருக்கீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு பர்டிகுலரா இந்த 436 ரூபாய் அப்படின்றதையுமே வந்து அமௌண்ட் பிடிச்சுக்கிட்டு இருக்காங்க. சோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி இது வந்து இயர்லி ஒன்ஸ் தான் பிடிப்பாங்க. சோ மத்தபடி அமௌண்ட் வேற எதுக்காவது பிடிக்கிறாங்க அப்படின்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஏடிஎம் யூஸ் பண்றீங்க அப்படின்னா அதுக்காக இருக்கும். அது இல்லாமலும் உங்களுக்கு வந்து வேற அமௌண்ட் எல்லாம் பிடிக்கிறாங்க அப்படின்னா நீங்க வேற ஏதாவது திட்டத்துல ஜாயின் பண்ணிருப்பீங்க, இல்ல அப்படின்னா நீங்க வேற ஏதாவது பர்பஸ்க்காக வேற ஏதாவது யூஸ் பண்ணிருப்பீங்க, அந்த இதுக்காக வந்து உங்களுக்கு சார்ஜ் பண்ணுவாங்க. சப்போஸ் இந்த ஸ்கீம் வேணாம் நான் வந்து விலகுறேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சோ எஸ்பிஐ பேங்க்லயே நீங்க போய் அப்ரோச் பண்ணலாம். இல்ல அப்படின்னா அதுக்காக ஒரு ஆப்பும் இருக்கு, யோனோ எஸ்பிஐ அப்படின்னு இருக்கு. சோ அதுலயுமே நீங்க போயிட்டு வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம். சோ நீங்க ஸ்டாப் பண்ணீங்கன்னா மட்டும்தான் அவங்க வந்து அமௌண்ட் எடுக்காம இருப்பாங்க. இல்ல அப்படின்னா அது வந்து ஆட்டோ டெபிட் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். சோ இந்த மாதிரி பிரச்சனை உங்களுக்கு இருக்கு, அது வேண்டாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க இந்த மெத்தடையும் ஃபாலோ பண்ணலாம்.